நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். அகர்கர் என்ன சொன்னாரு, ஷமி வந்து மேட்ச் ஃபிட்னஸ் காமிச்சிட்டா, அதே மாதிரி டொமஸ்டிக்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா கண்டிப்பா இந்தியன் டீமுக்குள்ள வரலாம், ஹி ஹேட்ஸ் லாட் ஆஃப் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ ஷமி என்ன பண்ணாரு, ரஞ்சி டிராஃபி போனாரு, ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு, 15 விக்கெட்ஸ் எடுத்தாரு, அவரோட ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணாரு. ஆனா அவரை ஏன் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரிஸ்ல எடுக்கல அந்த ஸ்குவாட்ல, இதுதான் என்னோட ஒரு கேள்வி. ஸோ இதுல எவிடென்ட்டா தெரியுது. ஓகே, அகர்கர் ஜென்ரலாவே ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சன் தாங்க, ரொம்ப வருஷமா கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ கிளியரா இதுல வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் தான் போகுது. சி இஸ் அ வெட்டரனுங்க, நிறைய மேட்சஸ் இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறாரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல போய். ஓகேங்களா, அப்படின்னும் போது அவருக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கு? யங்ஸ்டர்ஸ்க்கு போறோம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. பெருசா இங்க ஃபாஸ்ட் பவுலிங் டேலண்டே இல்ல, இருக்கிற ஒரு நல்ல பவுலர் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவரோட ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் பயங்கரமா இருக்கு. 140 135 போறாரு, அப்புறம் 132 போறாரு, ஒரு செஷன்ல நல்லா போறாரு, அடுத்த செஷன்ல ஒரு மாதிரி டவுன் ஆயிடுறாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போயிடுறாரு. எந்த ஃபாஸ்ட் பவுலர் இந்தியால இப்ப கரண்டா ஃபுல் ஃபிட்டோட இருக்கா? ஒரு ஸ்பெல் போட்டுட்டு உள்ளதான் போய் வந்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் வராங்க. சோ சாக்கு போக்கு சொல்றதை விட லிட்டரலி இதுல பாலிடிக்ஸ் இருக்குன்றத ஒத்துக்கணும். ஷமி கரியரை அடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். அடுத்த ஒருத்தர் ரெடியா இருக்காரு, சஞ்சு சாம்சன்.